Hey guys, welcome to Raghulan. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஃப்ரீலான்சிங் பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோஸ் போட்டிருந்தோம். ஸோ அதில் வந்து ஃப்ரீலான்ஸோட பேசிக்ஸ் எல்லாம் நீங்கள் அதில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து Upwork என்னோடய ஃபேவரட் ஃப்ரீலான்சிங் போர்ட்டல் அப்படின்னா Upwork தான் அது. இது இல்லாமல் ஃப்ரீலான்சிங், குரு, ஃபைவர், அதுக்கப்புறம் ஈலான்ஸ் வந்து நிறையா இருக்குது. பட் என்னோட பொறுத்த வரைக்கும் வந்து ஐ யூஸ் Upwork. ஏன் வந்து மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ்க்கும் நான் Upwork-க்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து Upwork-ல வந்து யூ கேன் கெட் குவாலிட்டி ப்ராஜெக்ட்ஸ். ஸோ அந்த சார்ட் ஆஃப் லைக் குவாலிட்டி ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரீலான்ஸில் எடுக்கிறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட். ஃப்ரீலான்சிங்கில் வந்து முக்கால்வாசி வந்து ரொம்ப லோ வேல்யூ ப்ராஜெக்ட்ஸாக இருக்கும். ஒரு விஷயம் கைஸ், இது வந்து நான் டிப்பிக்கலாக இது வரைக்கும் இருந்த இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்கிறது. எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளுக்கே கூட தோணும், ஐயோ நம்ம இந்த ஒர்க்கை வந்து ஏன் நம்ம இவ்வளோ காசு கொடுத்து இந்த வேலையை செய்யணும். ஒரு வீடு கட்டினா சரி, ஒரு ஆப் செஞ்சால் சரி, ஒரு கேம் செஞ்சால் சரி, எதுக்கு நம்ம இவ்வளோ காசு கொடுத்து செய்யணும், சீப்பாக நம்ம செய்யலாம் அப்படின்ட்டு. அந்த சீப்புன்ற வார்த்தை ஒரு விஷயம் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நோ சீப் ஆப்ஸ் மேட் மில்லியன்ஸ். இதை நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு ஆப் டெவலப் பண்ண போகிறீங்க, இல்லை நீங்கள் ஒரு ஆப் டெவலப்மெண்ட் கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, எப்படி இருந்தாலும் சரி கைஸ். ஸோ நீங்கள் வந்து எப்போவுமே கிளைண்ட்டை வந்து ஈவன் இப்போ நீங்கள் லெட்ஸே ஒரு கம்பெனி ரன் பண்ணுறீங்க, சேல்ஸ் டீமில் இருக்கீங்க, நாங்கள் சீப் ஆப் பண்ணி தருவோம் அப்படின்ட்டு நீங்கள் கிளைண்ட்டை லூரே பண்ணாதீங்க. ஸோ அந்த லாஜிக் வந்து என்ன ஆகும்னா, எண்ட் ஆஃப் தி டே வந்து கிளைண்ட் வந்து லெட்ஸே உங்களை நம்பி ஈவன் ஒரு 2 lakhs கொடுக்குறான்னு வச்சுங்க அந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு. நீங்கள் வந்து அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் வேணும், பணம் வேணும், சேலரி கொடுக்கணும், அந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் எப்படியோ பண்ணி கொடுத்தா ஓகே அப்படின்ட்டு நீங்கள் பண்ணுறீங்க. கிளைண்ட்டுக்கு என்ன ஆகும்னா, அந்த 2 lakhs கூட ROI இருக்காது. அந்த 2 lakhs கூட திரும்ப வராது கிளைண்ட்டுக்கு. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, ஸோ அந்த கிளைண்ட் வந்து ஒரு அட்லீஸ்ட் அவர் தெரிஞ்ச ஒரு 50-40 பேர்கிட்ட வந்து சொல்லுவாங்க, ஆப்பெல்லாம் பண்ணாதீங்க, அது மார்க்கெட்டே கிடையாது, வேஸ்ட் இது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப் ஸ்டோரில் லட்சக்கணக்கான ஆப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சும்மா தான் இருக்கும். ஸோ கேம்ஸ் ஆப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா தான் இருக்கும். அதை யாருமே விளையாட முடியாது. அந்த செஞ்ச டெவலப்பராலே கூட விளையாட முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து எக்ஸப்ஷன் நானும் சொல்லுவேன். ஏன்னா எங்கள் ப்ராஜெக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஜூனியர் டெவலப்பர்ஸ்க்கு நான் எக்ஸைஸ் கொடுக்கணுன்றதுக்காக சில ஆப்ஸ் பண்ணுவோம், சில கேம்ஸ் பண்ணுவோம். அதெல்லாமே சின்ன ப்ராஜெக்ட்ஸ் தான். பட் எதுக்குன்னா அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் அந்த ப்ராஜெக்ட்ஸ் போடணுமே தவிர அது வந்து கிளைண்ட்டுக்காக பண்ணி கொடுப்போம் அப்படின்னு கிடையாது. எப்போவுமே எங்களோட இது மோட்டோ அப்படின்னா, எந்த ப்ராஜெக்ட் எடுத்தாலும் சரி அந்த ப்ராஜெக்டை கிளைண்ட் கூட உட்காந்து நாங்கள் லிசன் பண்ணுவேன். எஸ்பெஷலி நான் தான் இருப்பேன் முக்கால்வாசி. ஸோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு கிளைண்ட் கூட உட்காந்து லிசன் பண்ணுவேன். பண்ணிவிட்டு லெட்ஸே இப்போ வந்து கிளைண்ட் வந்து ஒரு சோஷியல் மீடியா ஃபேஸ்புக் மாரி ஒரு ஆப் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஆப்புக்கு வந்து கிளைண்ட் வந்து ஒரு 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. அப்படின்னா அந்த 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபாய்க்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குதா? முதல்ல இந்த கான்செப்ட் ஒர்க் ஆகுமா? ஃபேஸ்புக்கே இருக்கிறப்ப அப்புறம் எதுக்கு நம்ம இன்னும் ஒரு ஃபேஸ்புக் மாதிரி பண்ணணும்? ஸோ ஃபேஸ்புக்கும் நம்மளுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? ஸோ நம்ம என்ன டார்கெட் செக்மெண்ட்டை இது பண்ணுறோம், ஃபோக்கஸ் பண்ணுறோம், எந்த ரீஜன் நம்ம போகிறோம்? ஸோ இதுமாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இது எல்லாத்தையும் வந்து கிளைண்ட் கிட்டக்க கிளியராக பிரெயின் ஸ்டார்ம் பண்ணணும். பண்ணிவிட்டு அந்த கிளைண்ட்டுக்கும் வந்து இந்த கான்செப்ட் மேலே வந்து ரொம்ப நாளாக ஒரு நிஜமாலுமே ஒரு பைத்தியம்னு சொல்லணும். ஸோ அந்தளவுக்கு வந்து இன்டெப்த்தாக வந்து அது மேலே வந்து ஒரு நம்பிக்கை இருக்கணும். அது இல்லாமல் வந்து நானும் ஒரு ஆப் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம், கிளைண்ட்டே அப்படி இருந்தாங்கன்னா நீங்களும் பண்ணி கொடுத்துருவீங்க. பட் எண்ட் ஆஃப் தி டே வந்து கிளைண்ட் வந்து உங்கள்கிட்ட சப்போர்ட்டுக்கு உங்கள்கிட்ட வரமாட்டாங்க. ஏன்னா அந்த ஆப்பில் ஒன்றும் பெருசாக ரிட்டர்னே வந்திருக்காது. அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனே இருக்காது, என்னடா இதை நம்ம இதுக்கு பணத்தை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தராக. ஸோ கிளைண்ட் கிட்ட வந்து அது முதல்ல நான் உட்காந்து பேசுகிறப்ப கிளைண்ட்டுக்கு அந்த பேஷன் இருக்கா, கிளைண்ட்டுக்கு முதல்ல அந்த ஒரு நிஜமாலுமே ஒரு எனர்ஜி, அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த கான்செப்ட், அந்த ஐடியா அது ஒர்க் ஆகுமா, அதுக்கு வந்து கிளைண்ட்டு வந்து பே பண்ணுறது ஒர்த்தா? ஏன்னா யாருமே வந்து பணத்தை ஃப்ரீயாக வச்சுட்டு சும்மா தூக்கி போகிறது கிடையாது. எல்லாம் வந்து ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பான். முக்கால்வாசி பேர் ஆப் பண்ணுறவங்க, கேம் பண்ணுறவங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த கன்சியூமர் செக்மெண்ட்டில் சொல்கிறேன், பிஸ்னஸ் செக்மெண்ட் சொல்ல, கன்சியூமர் செக்மெண்ட்டில் வந்து எல்லாருமே ஒரு ரெகுலர் ஆஃபீஸ் கோயர்ஸ். ஒரு ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்துட்டு வீட்டில் ஃபேமிலி இருக்கும், குழந்தைங்க இருக்கும், எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த பணம் அப்படி அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற அந்த 3 lakhs 4 lakhs அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவங்களோட சேவிங்ஸில் இருக்கும். இது நான் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற வெள்ளைக்காரங்களுக்கும் சொல்கிறேன், யூஎஸில் இருக்கிற வெள்ளைக்காரங்க, இந்தியாவில் இருக்கிற இந்தியன்ஸ், எல்லா கண்ட்ரீஸ்லையும் வந்து ஆப்ஸ் அண்ட் கேம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களை பற்றி சொல்கிறேன் டிப்பிக்கலாக. ஸோ இங்கேயும் கூட அப்படியே தான். ஸோ வெள்ளைக்காரனுக்கும் ஃபேமிலி இருக்கும், அவங்களுக்கும் ஒரு குழந்தை இருக்கும். ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பணம் வந்து அது வந்து அவங்க குழந்தைங்களுக்காக சேமித்து வச்ச பணமாக இருக்கும். அதை வந்து நம்மள்ட்ட கொண்டு வந்து ரிஸ்க் எடுக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப அது நம்மளுக்கு நிறைய நேரம் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லேயே தெரியும். இது வரைக்கும் ஒரு 400 ஆப்ஸ் நான் பண்ணியாச்சு, அட்லீஸ்ட் ஒரு 60-70 கேம்ஸ் பண்ணியாச்சு. இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸில் வந்து சில விஷயம் ஒர்க் ஆகாதா அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஒரு கட் ஃபீலிங்கில் தெரியும். ஏன்னா இதேமாரி யாராவது இப்போ ரீசெண்டாக பண்ணியிருப்பாங்க, அது ஒர்க் ஆகிருக்காது, இல்லை இதுக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் பணம் தேவை, அது கிளைண்ட் கிட்ட இருக்காது. ஸோ இந்தமாரி ஒரு பேசிக் ஐடியா இருக்கும், இது எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கணும், இது ஆக்கிறதுக்கு என்ன தேவை, இது இந்த கிளைண்ட் கிட்ட இருக்கா,
இது நம்மளால் வந்து இந்த ப்ராஜெக்ட் சப்போர்ட் பண்ணுவோம். இந்த நிறைய விஷயம் நம்மளுக்கு ஒரு தெரியும், எல்லா கம்பெனிஸ்க்கும் தெரியும். ஸோ அது தெரிஞ்சு கிளைண்ட் இதில் பணத்தை விட போகிறாரு. கிளைண்ட் வந்து இதில் வந்து ரிட்டர்ன்ஸ் வர போகிறதில்ல, இதில் வந்து இந்த பணம் போட்டது தான் அப்படின்னு தெரிஞ்சு வந்து எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறதுல சுத்தமாக உடன்பாடே கிடையாது. முக்கால்வாசி வந்து நான் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்களோட க்ரோத் வந்து வி ஆர் அ டீசன்ட் சைஸ் கம்பெனி. ஸோ நல்ல ஒரு டீசன்ட் க்ரோத் இருக்குது. எவ்ரி இயர் வந்து வி ஆர் ப்ராக்ரஸிங். ஸோ அதெல்லாமே வந்து ஒன்ஸ் ஐ ரீச் அ சர்டன் ஸ்டேஜ் ஐ வில் டெல் யூ நாங்கள் எப்படி வந்து கம்பெனி ப்ராக்ரஸ் ஆச்சு, எவ்வளோ ரெவன்யூ, அதெல்லாம் பற்றி அப்புறம் பேசலாம். இப்போ வந்து இட்ஸ் டூ சில்லி டு டாக் அபவுட் இட். பட் ஸ்டில் ஈவன் நவ் வி ஆர் லிட்டில் டீசன்ட் சைஸ் கம்பெனி. ஸோ அப்போ வந்து கிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த பணன்றது அவங்க குழந்தைங்களுக்காக வச்சுருந்த சேவிங்ஸ். அதை எடுத்துகிட்டு வந்து என்னோடய பசங்களுக்கு நான் கொடுக்குறதுல எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. ஒருவேளை அந்த ப்ராஜெக்ட் நம்ம எடுத்தோன்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதுக்கு நம்பிக்கை இருந்துச்சு, எனக்கும் அது மேலே நம்பிக்கை இருந்தால் தான் நான் வந்து எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் எடுப்பேன். ஈவன் இப்போ இந்த யூடியூப் சேனல் போட்டதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா சில பேர் வந்து ராகுல் உங்களுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு நீங்கள் ஒரு கேம் பண்ணி கொடுங்க, எனக்கு ஒரு ஆப் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ நான் சொன்னது வந்து இல்லை, யூ ஆர் டூ யங் நவ், நீங்கள் சம்பாதிக்கல இந்த பணம் உங்கள் அப்பா அம்மாட்டேருந்து வருது. ஸோ இதை நீங்கள் கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதே நீங்கள் யார்கிட்ட சொன்னீங்கன்னா எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் வேணுன்றதுக்கு அவங்க எடுத்து பண்ணியிருப்பாங்க. பட் எண்ட் ஆஃப் தி டே அந்த பணம் உங்களுக்கு திரும்ப எப்படி வரும்ன்றதை நீங்கள் யோசிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எங்கே இருக்கிறீங்களா, உங்களுக்கு வந்து ஒரு 1 year 2 year கேம் டெவலப்மெண்ட்டில் ஆப் டெவலப்மெண்ட்டில் வேலை செய்யுங்க. அதில் போல் என்ன இன்வால்வ்டு நீங்கள் அது எல்லாத்தையும் கற்றுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறீங்கன்னா டேரெக்டாக போய் கல்லால் உட்காந்து அதை என்றைக்குமே உருப்பிடாது. ஸோ நீங்கள் அதில் வந்து ஒரு சர்வர் வேலை செஞ்சுருக்கணும், டெலிவரி வேலை செஞ்சுருக்கணும், கிச்சனில் இருந்துருக்கணும், எல்லாம் இருந்து அதில் என்னென்ன கஷ்டம் நஷ்டம், அதில் வேலை செய்கிறவங்களுக்கு எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு எப்படி வந்து நம்மளை ட்ரெயின் பண்ணணும், அவங்கள்ட்ட வந்து எப்படி வேலை வாங்கணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போய் கல்லால் உட்காந்தா தான் அது சக்ஸஸ்ஃபுல்லாகும். அண்ட் ஏன்னா ரெஸ்டாரண்ட்லேயே நான் வேலை செஞ்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஃப்ரீலான்சிங் பற்றி பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ ஃப்ரீலான்சிங்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஆக்சுவலி ஒரு செட் ஆஃப் சீரீஸ் மாரி போகும். நம்ம வந்து ஒவ்வொரு செக்மெண்ட்ஸ்லையும் வந்து எப்படி ப்ராஜெக்ட் ஹண்ட் பண்ணுறது அதை பற்றி பார்க்க ஆரம்பிப்போம். இப்போ நான் எடுத்துக்கிற போர்ட்டல் வந்து Upwork. ஸோ Upwork-ல வந்து நம்ம ஆப் டெவலப்மெண்ட்டு, கேம் டெவலப்மெண்ட்டு, அதில் என்னென்ன டெக்னாலஜிஸ் இருக்குது, அதில் எப்படி பார்க்குறது, அண்டு கிளைண்ட் எப்படி ஜட்ஜ் பண்ணுறது, இது எல்லாத்தை பற்றியும் பார்ப்போம். இது ஒரு சீரீஸ் மாரி நம்ம பண்ணுவோம். அண்ட் உங்களுக்கு இதில் ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா போடுங்க. ஐ நோ தட் இந்த டைம் வந்து நிறைய பேருக்கு வேலை இருக்காது. அண்ட் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளோட நெகட்டிவ் தாட்ஸோ இல்லை வந்து ஐயோ வேலை போயிடுச்சு அப்படின்ட்டு நம்ம நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறதுனால சுச்சுவேஷன் மாற போகிறதில்ல. அதே நம்ம நம்பிக்கையாக இருந்து நம்மளுக்கு என்ன இப்போதைக்கு தேவை, தலைக்கு மேலே ஒரு ரூஃப், போட்டுக்க ட்ரெஸ்ஸு, சாப்பாடு, ஸோ இது 3 இருந்து இன்டர்நெட், எஸ்பெஷலி இன்டர்நெட் இருந்துச்சுன்னா நம்ம ப்ரீவியஸ் ஜென்ரேஷனுக்கு இல்லாத ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு இருக்குது. வீட்டில் உட்காந்தபடி வந்து நம்ம அமெரிக்காவில் ஒரு ப்ராஜெக்ட் எடுக்க முடியும், ஆஸ்திரேலியாவில் ஒரு ப்ராஜெக்ட் எடுக்க முடியும். ஸோ அவ்வளோ பெரிய நம்மளுக்கு ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து தோய்ந்து உட்காரக்கூடாது. ஸோ தட் இஸ் அ பாயிண்ட். ஸோ இன்றைக்கி இந்த செட் ஆஃப் வீடியோஸ் வந்து எஸ்பெஷலி எனக்கு இன்றைக்கி நிறைய வேலை இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு கிளைண்ட் டெமோ இருந்துச்சு இந்த ஹரிகுருக்கு. அது இருந்தாலும் இதை நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சது என்னென்னா, இது வந்து சில பேருக்கு ப்ராஜெக்ட் கிடைக்கலாம், சில பேருக்கு ஒரு வேலை கிடைக்கலாம். ஸோ யாராவது ஒரு சின்ன விஷயம், ஒரு பாசிட்டிவாக ஒரு விஷயம் நடக்கலாம். அதுக்காக தான். ஓகே கைஸ், ஸ்டே டியூன்ட். நம்ம அடுத்த வீடியோஸில் கண்டினியூஸாக அதை பற்றி பார்ப்போம். Upwork-ல எப்படி ப்ராஜெக்ட் எடுக்கிறது அதை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.